பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த ஸ்லாக்கியத்தை நான் நினைத்து மிக ஒரு பெரிய பாக்கியமா எண்ணி உங்களோடு கூட தயவு செய்து பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த நாளில் கூட எடுத்துக்கொண்டதான ஒரு தலைப்பு என்னவென்று சொன்னால் விஷன் டாமினேட்ஸ் லைஃப். விஷன் விஷன் என்று சொன்னால் தரிசனம் அல்ல, பார்வை. அதாவது சில சொல்றது நீங்க கேட்டிருப்பீங்க, I lost my vision because of this reason or some reason they will be telling. So vision என்று சொன்னால் பார்வை. அந்த ஒரு காரியத்தை வைத்து நம்மளோடு கூட நான் காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த விஷன் அதாவது நம்முடைய பார்வை தான் நம்முடைய லைஃப்ல டாமினேட் பண்ணுது. நம்ம என்ன பார்க்கிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையை ஆட்கொள்ளுகிறது. அதாவது இப்ப லோத்தினுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது லோத் ஆபிரகாம் சொல்றாரு லோத்து கிட்ட, லோத் நீ என்ன பண்ண, உனக்கு விருப்பமா நீ தெற்கே போனா நான் மேற்கே போறேன், நீ கிழக்கே போனா அதாவது நீ நார்த்துக்கு போனா நான் சவுத்துக்கு போறேன், நீ ஈஸ்டுக்கு போனா நான் வெஸ்ட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை ஆபிரகாம் லோத்து கிட்ட சொல்றாரு. உனக்கு எங்க போனோம்னு இஷ்டமா இருக்குது நீ அதை தெரிஞ்சுக்கோ, அதுக்கு பிறகு நான் தெரிஞ்சு நான் போறேன் அப்படின்றாரு. முதல் இடத்துல லோத்து கொடுக்குறாரு. லோத்து என்ன பண்றாரு, கண்களை ஏறெடுத்து பாக்குறாரு. பார்த்த உடனே அப்படி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் பார்த்தாராம். அதாவது ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அதாவது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது அதாவது சமபூமி எங்கும் நீர்வளம் பொருந்தினதாக இருக்க கண்டான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்முடைய பார்வை, அதாவது லோத்து பார்க்கும் போது அந்த இடம் ஃபுல்லா நல்ல ஒரு தண்ணி நிறைஞ்ச ஒரு இடமாக, நல்ல ஒரு நீர்வளம் பொருந்தின ஒரு அதாவது செழிப்புள்ள ஒரு இடமாக லோத்து பார்த்தாரு. ஆனா கடைசியில் என்ன நடந்தது, அது சோதோம் குமாராவாக இருந்து அந்த கர்த்தர் அந்த சோதோம் குமாராவை அழித்து போட்டார். அப்போ நம்முடைய பார்வை நம்ம எந்த கோணத்துல பார்க்கிறோம், ஹalleluya. சோ நம்ம எப்படி பார்க்கிறோமோ அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை கூட அது டாமினேட் பண்றது, ஆட்கொள்ளுகிறது. அதாவது ஆகார் யோசுவாவின் புத்தகத்துல 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஆகார் கூட என்ன செய்தானா, அவன் சால்வை கண்டான், விலையேற பெற்ற பொருட்களை கண்டு அதை எடுத்து பள்ளத்துல ஒளித்து வைத்தான். ஹalleluya. அப்ப கர்த்தர் சொல்றார், இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள் என்று. அப்போ முதலாவது என்னன்னா பார்வை, நம்முடைய பார்வை. அப்போ அந்த பார்வை பார்த்த உடனே தான் நமக்கு என்ன தோணுது, நம்ம இதை எடுக்கணும், இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. சோ அது நம்முடைய வாழ்க்கை. அதே மாதிரி ஏவாள் கூட என்ன பண்ணாங்க, அந்த புசிப்புக்கு நல்லதென்று கண்டு. ஹalleluya. அதாவது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னா, அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமானது. பார்வைக்கு எப்படிங்க இன்பமும் வந்துரும், பார்த்த உடனே இன்பம் வந்துருமா? இல்ல. ஆனா அந்த பார்வை இருக்கு பாருங்க, அந்த பார்வை தான் இன்னைக்கு ஆதாம் ஏவாள் 2 பேருமே ஏதேன் தோட்டத்துல இருந்து வெளியே அனுப்பி இன்னைக்கு வேர்வை சிந்தி உழைக்கிற நிலைமைக்கு ஆக்கி விட்டது. சோ நம்முடைய பார்வை ரொம்ப 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 முக்கியமானது. இந்த கால வழியில கூட இந்த பார்வை குறித்து தான் சில காரியங்களை உங்களோட நான் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய பார்வை முதலாவது நாம் பார்க்கும் பொழுது லுக்கிங் பேக்வர்ட் அரஸ்ட் ப்ரோக்ரஸ், அதாவது பின்னிட்டு பார்க்கிறது. முதலாவது நான் சொன்னேன் விஷன், பார்வை, பின்னிட்டு பார்ப்பது. நாம் பின்னால திரும்பி பார்த்தோம் சொன்னா நம்முடைய வாழ்க்கையில முன்னோட்டு போக முடியாது. நம்முடைய வாழ்க்கையில ப்ரோக்ரஸ், எந்த விஷயத்துல ப்ரோக்ரஸ் அடைய முடியாது, எந்த விஷயத்துல நான் வெற்றி அடைய முடியாது, எந்த விஷயத்துல நான் முன்பாக கடந்து செல்ல முடியாது. அதோட நம்முடைய வாழ்க்கை, அதோட நம்முடைய குறிக்கோள், அதோட நம்முடைய காரியங்கள் எல்லாம் முற்றுப்புள்ளியாக வைக்க முடியும். அதுக்கு முக்கியம் நல்ல ஒரு உதாரணம் என்று சொன்னால் லோத்தின் மனைவியை பாருங்க. லோத்து அதாவது பார்வைக்கு நல்லமானது தெரிந்து கொண்டு அது ஒண்ணு இல்லாம தேசமா அழிந்து நாசமா போகுது. ஆனா அந்த நேரத்துல கூட 19ஆம் 19ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், தேவ தூதன் லோத்தையும் அவருடைய குடும்பத்தையும் கையை பிடிச்சு திருமணம் ஆகிக் கொள்ள போகிறதான மருமகன் வரை கூட கையை பிடிச்சு இழுத்து வெளியே ஓடி போறாங்க. சொல்றாங்க, நீ மலைக்கு ஓடிப்போ. அப்ப சொல்றாங்க, அவ்வளோ தூரம் என்னால போக முடியாது ஆண்டவரே. அப்போ இன்னைக்கு இருக்கிறதால இங்க கிட்ட இருக்கிற இடத்துக்கு நாங்க போறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும்னு கேட்டப்போ அவங்க தேவ தூதர்கள் சரி என்று சொல்லி அவர்களை அழைத்து கையை பிடிச்சு எடுத்துட்டு போறாங்க. அந்த போற நேரத்துல கூட லோத்தின் மனைவி என்ன பண்ணாங்க, அவங்க பின்னிட்டு பார்த்தாங்க. பின்னால பார்க்காத லோத்து அவனுடைய பிள்ளைகள், அதாவது அவனதான பெண் பிள்ளைகள் கூட என்ன செய்தாங்க, முன்னால ஓடி போனாங்க, லக்கை அடைந்துட்டாங்க, அவங்க தப்பித்துக் கொள்ளப்பட்டார்கள். ஆனா லோத்தின் மனைவியோ பின்னிட்டு பார்த்தாள். ஹalleluya. பின்னிட்டு பார்த்தபடி
முடிக்கவில்லை, அதோட அது ஸ்டாப் ஆயிடுச்சு, அதோட அவங்க வாழ்க்கை அதோட அங்கே முடிஞ்சிருச்சு என்று சொல்லி பார்க்கிறோம். உப்பு தூணால மாறிவிட்டால். இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில இந்த பேண்டமிக் டைம்ல, இந்த நெருக்கமான சூழ்நிலையில எத்தனை நேரத்துல நம்ம பின்னிட்டு பார்க்கிறோம் இல்லைங்களா? பின்னால திரும்பி பார்க்கிறோம், ஐயோ அன்னைக்கு நான் இப்படி இருந்தேனே, ஐயோ நான் இப்படி வாழ்ந்து கொண்டு இருந்தேனே, இப்படி வசதியா இருந்தேனே, இப்படி இருந்தேனே சொல்லி நிறைய நேரத்துல நம்ம பின்னிட்டு பார்க்கிறோம். நம்ம எப்ப பின்னால திரும்பி பார்க்கிறோமோ நம்மளோட வாழ்க்கையில முன்னேற்றம் வரவே முடியாது. ஹல்லேலூயா. இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா கீழ்ப்படியாமை. இதுக்கு முக்கியமான காரணம் கீழ்ப்படியாமை. எப்ப நம்ம கீழ்ப்படியாம போறோமோ அப்பதான் நம்ம பின்னால திரும்பி பார்ப்போம். அப்ப பின்னால திரும்பி பார்க்கும் பொழுது நம்ம எந்த விதத்துல ஆசீர்வாதமே பெற முடியாது. ஹல்லேலூயா. அதாவது ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 25 வசனத்துல வாசிக்கிறோம், அவன் பின்னிட்டு பார்த்தபடினாலே உப்பு தூணாக மாறிவிட்டான். கீழ்ப்படியாமை போனபடினாலே இன்னைக்கு உப்பு தூணாக மாறிவிட்டாள். அதாவது கூட லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நாதாபும் அபியூவும் அவர்கள் இருவரும் என்ன செய்தார்கள்? அந்நிய அக்கினியை கொண்டு வந்தார்கள். அவர்கள் நினைச்சாங்க இந்த அக்கினியினாலே பார்த்தபடினாலே, ஹல்லேலூயா, அவர்கள் பார்த்தபடினாலே இதை நான் கொண்டு வந்த தேவசமூகத்துல கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. ஆனா கர்த்தர் அதை ஒத்துக்கொள்ளவே இல்லை. அந்த வசனத்தை நீங்க வாசிங்க. இன்னுமாக ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல வாசித்தோம், புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பம் என்று சொல்லி. இன்னும் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? கர்த்தருடைய, அதாவது சவுலை குறித்து நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் சாமுவேலை கொண்டு சவுலை ராஜாவாக அபிஷேகம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணப்பட்டதான சவுல் கிட்ட கர்த்தர் சொல்றார், சவுலே நீ போய் அமலேக்கியரும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவருடைய ராஜாவை நீ சங்கரிக்க பண்ண வேண்டும் என்று சொன்னார். ஆனா சவுல் என்ன பண்ணார்? அவர் போய் பார்த்தார். ஹல்லேலூயா. அங்க கூட பார்த்தார். அவர் பார்த்த உடனே என்ன நடந்தது தெரியுமா? அவர் பார்த்து இது நல்லா இருக்கு, இது பசுமையா இருக்கு, இது கொழுமையான மிருகங்களா இருக்கு, இதை நான் எப்படி சாகடிக்கிறது என்று சொல்லி பார்த்த உடனே இது கடவுளுக்கு நம்ம பலி செலுத்தலாம், இது கர்த்தருக்கு நம்ம பலி செலுத்தலாம் என்று சொல்லி அந்த பேர் பிரித்து அப்படியே வச்சிட்டாரு. உடனே இந்த சத்தம் கர்த்தர் பார்த்து கொண்டே இருந்தார். ஆண்டவர் சாமுவேலை அனுப்பி கேட்கிறார். சாமுவேல் சொல்றார், சவுலே கர்த்தர் சொன்னபடியெல்லாம் நீ செய்து விட்டாயா? ஆமா ஆண்டவரே நான் செய்து விட்டேன் என்று சொல்றார். அப்படியானா என் காதுல விழுகிறதான இந்த சத்தங்கள் எல்லாம் என்னன்னு சொல்லி கேட்கிறார். அப்போ சவுல் சொல்றான், ஆண்டவரே இதெல்லாம் நல்லது, கர்த்தருக்கு பலி செலுத்தலாம் அப்படின்னு சொல்லி நான் கொண்டு வந்தேன். பார்வைக்கு புஷ்டியும் பசுமையுமா இருக்கிறது, இந்த நல்ல மிருகங்களை கர்த்தருக்கு பலி செலுத்தலாம்னு சொல்லி கொண்டு வந்தேன் என்று சொல்ல கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். பாருங்க, உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிறோம், சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடங்களின் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று சொல்லுகிறார். எதுங்க உத்தமம்? இன்னைக்கு தேவனுக்கு கீழ்ப்படியாம நீ பலி செலுத்தினால், தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை செய்தால் அது கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? அது கர்த்தருக்கு பிரியமா இருக்காது. உன்னுடைய வாழ்க்கை அது பின்னிட்டு பார்த்தபடினாலே, உன் பார்வைக்கு நலமானதை நீ செய்தபடினாலே, உன் வாழ்க்கை நீ பின்னிட்டு பார்த்தபடினாலே நீ உப்பு தூணாக மாறிவிட்டாய். நீ கர்த்தருக்கு கீழ்ப்படியாம போகிறாய். எப்போ நீ கர்த்தருக்கு கீழ்ப்படியாம போகிறாயோ, எப்பொழுது நீ கர்த்தருக்கு தேவன் விருப்பமில்லாத காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுதே நம்முடைய ப்ரோக்ரஸ், நம்முடைய முன்னேற்றம், நம்முடைய வெற்றி எல்லாம் முற்றுப்புள்ளியாக வைத்து விடப்படும். அங்கே ஸ்டாப் ஆயிடும். In further you cannot go further. Further you cannot get any progress in your life. உங்க வாழ்க்கையில எந்த விதமான முன்னேற்றத்தை பார்க்க முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பின்னிட்டு நாம் பார்க்க வேண்டாம். நம்முடைய பார்வை மிகவும் மிகவும் முக்கியமானது. நம்முடைய பார்வை தேவனுக்கு விருப்பமான ஒரு பார்வையாக இருக்க வேண்டும். நம்முடைய பார்வை தேவனுக்கு முன்னால முன்னேறி செல்லுகிற ஒரு பார்வையாக இருக்க வேண்டும். இரண்டாவது நம்ம பார்க்கிறோம், looking at difficulties. எப்போ நம்முடைய வாழ்க்கையில வர பிரச்சனைகளை நாம் பார்க்கிறோமோ, நம்முடைய வாழ்க்கையில டிப்ரெஷன்ஸ், நம்முடைய வாழ்க்கையில சோர்வுகள், நம்முடைய வாழ்க்கையில அதாவது அவ்வளவுதான் இந்த வாழ்க்கைன்ற முடிவுக்கு நாம் வருகிறோம்.
நாம் பிரச்சனைகளை பார்க்கிறோம். பிரச்சனையை நீ பார்க்க வேண்டாம். பிரச்சனை மத்தியிலே உன் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறதை பார். ஹalleluya, ஹalleluya. இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். பேதுரு குறித்து நமக்கு நல்லா தெரியும். பேதுரு ஆண்டவர் தண்ணி மேல நடந்து கொண்டிருக்கும் பொழுது பேதுருக்கு ஒரு ஆசை, ஆண்டவரே நானும் உம்மை போல நடக்கணும்னு கேட்ட உடனே நான் அவர் சொல்றாரு வா என்று சொல்லும் போது பேதுரு இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறான். தண்ணி மேல நடக்க ஆரம்பிக்கிறான். அவன் நடந்து வருகிற வேளையில அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? அவன் முன்னாலே அழைத்ததான இயேசுவை பார்க்காதபடி, அவரை நடந்து வா என்று சொல்லி கூப்பிட்ட இயேசுவை பார்க்காதபடிக்கு தன்னை சுற்றிலும் இருக்கிறதான ஸ்தோத்திரம் காற்று பலமாய் இருக்கிறதை கண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் 30ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அவன் என்ன செய்தான்? இயேசுவை நோக்கி பார்க்கவில்லை, அவன் பிரச்சனையை நோக்கி பார்த்தான். அவன் வாழ்க்கையில வருகிற உபத்திரத்தை நோக்கி பார்த்தான். நான் அமிழ்ந்து போகிறேன் என்கிற எண்ணம் அவனுக்குள்ள வந்து விட்டது. அவன் எப்பொழுது பிரச்சனையை பார்த்தானோ அவன் தீர்மானம் பண்ணிவிட்டான், அவ்வளவுதான் நான் அடிந்து போகிறேன் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில வருகிற பிரச்சனையை நீங்க நோக்கி பார்க்க வேண்டாம், உபத்திரத்தை நோக்கி பார்க்க வேண்டாம், அதாவது கஷ்டமான சூழ்நிலைகளை நோக்கி பார்க்க வேண்டாம். இந்த பேண்டமிக் டேஸ்ல உங்க வாழ்க்கையில வருகிற இக்கட்டான சூழ்நிலைகள், இவ்வளவு வருஷம் சந்திக்காத சில காரியங்களை வாழ்க்கையில சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவரையே நீ நோக்கி பார்க்க வேண்டும். பிரச்சனையை நோக்கி பார்க்க வேண்டாம், உபத்திரத்தை நோக்கி பார்க்க வேண்டாம், இக்கட்டான சூழ்நிலைகளை நோக்கி பார்க்க வேண்டாம். எல்லா இடங்களிலும் மரணமும், அதாவது கூக்குரலும் அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்திருக்கு உலகத்துல. எந்த இடத்துல பார்த்தாலும் அதை நீ நோக்கி பார்க்க வேண்டாம். உன்னை அழைத்த இயேசுவை நோக்கி பார். இவன் அவன் என்ன செய்கிறான்? காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே சொல்லி அப்பதான் கூப்பிடுகிறான். ஏன் ஆண்டவரே அமிழ்ந்து போகிற சூழ்நிலை தெரியுமா? ஏன் என் வாழ்க்கையில டிப்ரெஷன் தெரியுமா? இந்த வாழ்க்கையில ஏன் சோர்வு தெரியுமா? ஏன் வாழ்க்கையில டிஸ்கரேஜ்மென்ட் தெரியுமா? நீ இன்னும் பிரச்சனையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாய். நீ பிரச்சனையை நோக்கி பார்த்தபடினால்தான் உன் வாழ்க்கையில எந்த விதமான ஆசீர்வாதம் இல்லாதபடி சோர்வோடு கூட மடங்கடிக்கப்பட்ட ஒரு கர்த்தருடைய பிள்ளையாக, அதாவது வெற்றி இல்லாத ஒரு வாழ்க்கை நடத்துகிற ஒரு பிள்ளையாக காணப்படுகிறாய். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய விஷன் தான் நம்மை டாமினேட் பண்ணுகிறது. நம்முடைய சைட், நம்முடைய பார்வை நம்முடைய வாழ்க்கையை டாமினேட் பண்ணி கொண்டிருக்கிறது. அதாவது அதுதான் நம்மை ஆட்கொண்டிருக்கிறது. ஆனபடினால் நம்முடைய பார்வை மிகவும் மிகவும் முக்கியமானது. நாம் பிரச்சனைகளை நோக்கி பார்க்க வேண்டாம், கஷ்டங்களை நோக்கி பார்க்க வேண்டாம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அதாவது மறுரூப மலையில இயேசு பேதுருவும் யாக்கோபு யோவானை கூட்டிக் கொண்டு மலையின் மேல் போகிறார். அங்க போனோடனே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி இருக்கிற வேளையில அங்க எலியாவும் மோசேயும் வந்து இயேசுவானவர்கிட்ட பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசு கிட்ட பேசும் பொழுது பாருங்க, இயேசு கிட்ட பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் பயந்து போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹalleluya. இயேசு அவர்களை, அதாவது மறுரூப மலையிலே இயேசு அவர்களை நோக்கி என்ன சொல்லுகிறார்? இயேசு அவர்களை நோக்கி, அதாவது பயம் பயம் மறுரூப மலையிலே ஒரு பயம். ஏன் அவர்களுக்கு பயம் தெரியுமா? தேவையில்லாத ஒரு காரியம் பார்த்தபடினால. பார்த்தா என்ன? பார்த்தா ஏன் பயப்படணும்? இயேசு அங்கதானே இருக்காரு. இயேசு அங்க இருக்கும் பொழுது இந்த மோசேயும் எலியாவும் வந்த உடனே இவர்கள் பயந்து போனார்கள். ஏன் பயம்? தேவையில்லாத பயம். வாழ்க்கையில நீ பிரச்சனையை நோக்கி பார்க்கும் பொழுது தேவையில்லாத பயம் உன் வாழ்க்கையில வரும். ஐயோ என்னோட வாழ்க்கை அவ்வளவுதானா, ஐயோ என்னோட வாழ்க்கை இதோட முடிச்சிடுமான்னு சொல்லி தேவையில்லாத பயம். கர்த்தர் அந்த பயத்தை போக்கும்படியாக உன் வாழ்க்கையில மீண்டுமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். தேவையில்லாத பிரச்சனைகளை பார்ப்பா என்று சொன்னால் உன் வாழ்க்கையில பயம் வரும். ஹalleluya. மார்க் 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் 41ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி இயேசு சீஷர்களை அழைத்து அவர்கள் அக்கறைக்கு பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிற வழியிலே அவர்கள் என்ன செய்தார்கள்? ஸ்தோத்திரம். ஒரு காற்று பலமாய் வீசினபடினால், அலைகள் கொந்தளித்தபடினால், கடல் கொந்தளித்தபடினால் இவர்களுக்கு ஒரே பயம். இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அங்க உள்ள இயேசு நித்திரையா இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நித்திரையா இருந்த இயேசுவை பார்க்கவில்லை. அவர்கள் பார்த்ததெல்லாம் கடல் கொந்தளிக்கிற கடலை பார்த்தார்கள்.
மேலே இருக்கிறதான அலையை பார்த்தார்கள். இன்னைக்கு எதை பார்த்து கொண்டு இருக்கிறோம்? இன்னைக்கு நம்ம அதை பார்க்கிறபடினால்தான் சீஷர்களுக்கு கூட பயம், சீஷர்கள் மிகவும் பயந்தவர்களாக நம்ம அமிழ்ந்து போகிறோமே என்று சொல்லுகிறார்கள். இன்னைக்கு உன் வாழ்க்கையில நீ வாழ்க்கையில வருகிற பிரச்சனையை நோக்கி பார்க்காத. உன் வாழ்க்கையில வருகிறதான துக்கமான செய்திகளை கேட்டு கேட்டு நீ அதையே உன் கண்ணு முன்னால வைத்துக் கொள்ளாத. நீ செய்ய வேண்டியதெல்லாம் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். மகதலேனா மரியாள் மிகவும் வாஞ்சியாக, மகதலேனா மரியாளும் மற்ற மரியாள்களும் சேர்ந்து இயேசுவுக்கு தூபவர்க்கம் இடும்படியாக ஒரு நாளான காலவழியில அவர்கள் எழுந்து இருட்டோடு எழுந்து கல்லறைக்கு ஓடுகிறார்கள். நாங்கள் இயேசுவை பார்க்க வேண்டும், இயேசுவுக்கு தூபவர்க்கத்தை இட வேண்டும் என்று சொல்லி ஓடுகிறார்கள். ஆனா ஓடுகிற வழியில அங்க ஒரு வாலிபன் தலைப்பாட்டின் மேல் உட்கார்ந்திருக்கிறதை பார்த்த உடனே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். ஏன் பயம்? சூழ்நிலைகளை பார்த்து பயந்தார்கள். நாம் இயேசுவை தேடி வந்தோமே, இது வேற யாராவது உட்கார்ந்து இருக்கிறாங்களே, நீட்லெஸ் ஃபியர், தேவையில்லாத பயம். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில தேவையில்லாத பயம், பிரச்சனைகளை நீ பார்ப்பாய்ன்னு சொன்னால், சூழ்நிலைகளை பார்ப்பாய்ன்னு சொன்னால், உன் வாழ்க்கையில தேவையில்லாத பயம் வந்து ஆட்கொள்ளும். லூக்கா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அதாவது சகரியா ஆசாரியனாக நாட்களில் இருந்தார். அவர் தூபம் காட்டுகிற வழியில தேவ தூதன் அவருக்கு தரிசனமானார். இதை பார்த்த உடனே சகரியா மிகவும் பயந்து, தேவையில்லாத பயம். ஏன் இன்னைக்கு நமக்கு எதை பார்த்தாலும் பயம், கர்த்தரை பார்த்தாலும் பயம், பிரச்சனை பார்த்தாலும் பயம், எந்த அதாவது யாருன்னா வந்துட்டா பயம், யாருன்னா பேசிட்டா பயம், சிலருக்கு சில போன் கால் வந்துட்டா பயம், எல்லாமே பயம் பயம் பயம். ஏன் தேவையில்லாத பயம்? நீ பிரச்சனையை பார்த்து கொண்டிருக்கிறபடினால்தான் உன் வாழ்க்கையில பயம் நிறைந்திருக்கிறது. ஆண்டு சொல்லுகிறார், நீ பயப்படுவா என்று சொன்னால் உன் வாழ்க்கையில டிப்ரெஷன் தான் வரும், உன் வாழ்க்கையில சோர்வு தான் வரும். நீ பயப்படாதே என்று சொல்லி இந்த காலவேளையில பார்க்கிறோம். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது லுக்கிங் டுவர்ட்ஸ் கிரைஸ்ட். கர்த்தரை பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கும்போது நாம் ரட்சிக்கப்படுவோம். ஹல்லேலூயா. முதலாவதாக நாம் பின்னிட்டு பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றம் வராது. இரண்டாவதாக நாம் பிரச்சனைகளை பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையில டிப்ரெஷன் தான். நாம் பிரச்சனைகளை பார்க்க வேண்டாம், நாம் அதாவது அதுக்கு முன்னால் இருக்கிற இயேசுவை பார்க்க வேண்டும். மூன்றாவதாக நாம் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். இயேசுவை நாம் பார்க்கும் பொழுது, போன வாரம் கூட இந்த காரியத்தை நான் சொன்னேன் என்று நினைக்கிறேன். அதாவது என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அதாவது கொள்ளிவாய் சர்ப்பத்தினால கடிக்கப்பட்டவர்கள். ஸ்தோத்திரம். யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அதான் 16ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதற்கு முன்பதாக என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னா, யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷனுக்குமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைபடிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அதுதான் நான் போன வாரம் சொன்னேன். புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற காரியத்துக்கு நிழலா இருக்கிறது என்று சொல்லி. சோ கர்த்தருடைய பிள்ளைகள் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். இந்த வாழ்க்கையில பிரச்சனையா, இந்த வாழ்க்கையில போராட்டமா, இந்த வாழ்க்கையில உபத்திரவமா, எதுவா இருந்தாலும் சரி இயேசுவை நோக்கி பார். உனக்கு உதவி செய்கிறதான் இயேசு. அதாவது சங்கீதத்துல வாசிக்கிறோம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம், அவரை நோக்கி பார்க்க வேண்டும். இயேசுவை நோக்கி பார். நமக்கு ரட்சிப்பு உண்டாக வேண்டுமானால் இயேசுவே நாம் வழி, அவரே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறார். அவரையே நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில விடுதலை, நம்முடைய வாழ்க்கையில so looking Christ word saves us. மூன்றாவது காரியம் தான் looking Christ word saves us. அதாவது யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. நம் இயேசுவுக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் உள்ளதான இயேசுவை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவன் உண்டாகும், நம்முடைய வாழ்க்கையிலே ஒளி உண்டாகும். 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அந்த எந்த மனுஷனையும் பிரகாசி
வாசிக்கிறோம், திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். திருடனுடைய வேலை அதுதான். திருட வருகிறான், அவன் கொல்லுகிறான், அழிக்கிறான், அதாவது ஜீவனையே அழித்து விடுகிறான். ஆனால் நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ அது ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறான். ஆம், நம் இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பரிபூர்ண ஜீவன் கிடைக்கும். ஹalleluya, ஹalleluya. நம்முடைய கண்களே, நம்முடையதான விஷன், நம்முடையதான சைட், நம்முடைய பார்வை இயேசுவின் மேல் இருக்கட்டும். ஹalleluya. அங்கிருந்து தான் நமக்கு ஜீவன் வர வேண்டும், அங்கிருந்து தான் நமக்கு கிருபை கிடைக்க வேண்டும். இயேசுவையே நாம் நோக்கி பார்ப்போம். ஹalleluya. யோவான் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஹalleluya. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆம், இயேசுவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள். ஏனென்றால் இயேசுவுக்குள்ள ஜீவன் இருக்கு. அவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹalleluya. யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். ஹalleluya. அந்த ஜீவனுள்ளதான் இயேசு, வழியா இருக்கிற இயேசு, ஜீவனா இருக்கிற இயேசு, சத்தியமா இருக்கிற இயேசுவை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றம், நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம், நம்முடைய வாழ்க்கையில ஜீவன், நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாம் இயேசுவையே நோக்கி பார்ப்போம். ஹalleluya. ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டானதோ நித்திய ஜீவன். நித்திய ஜீவன். இன்னைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறவராய் இருக்கிறார், நித்திய ஜீவனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவளுக்குள்ள ஜீவன் இருக்கிறது. நாம் இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது ஜீவன், அதாவது நித்திய ஜீவன், நித்தியமான ஆசீர்வாதங்களை கொடுக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அவரையே நாம் நோக்கி பார்ப்போம். ஹalleluya. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது looking towards heaven. hallelujah. looking heavenward. எதற்காக என்று சொன்னால் for inspiration and help. hallelujah. உனக்கு உதவி வேண்டுமானால் நீ பரலோகத்தை நோக்கி பார், நீ பரலோகத்தை நோக்கி பார். அங்கிருந்து தான் உனக்கு ஒத்தாசை வர வேண்டும், அங்கிருந்து தான் உனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன், அங்கிருந்து தான் உனக்குள்ள ஒரு ஆர்வம், உனக்குள்ள ஒரு உற்சாகம் வரணும்னு சொன்னா நீ பரலோகத்தை நோக்கி பார். hallelujah. ஸ்தேவான் அடிபட்ட அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், ஸ்தேவான் மிகவும் அடிபட்டு கல்லெறியப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது ஸ்தேவான் முறுமுறுக்கல. ஸ்தேவான் என்ன செய்தார் தெரியுமா? அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், ஸ்தேவான் பரலோகத்துக்கு நேராய் கண்களை ஏறெடுத்தார். ஸ்தேவான் பரலோகத்தை நேராய் கண்களை ஏறெடுத்தார். அப்பொழுது அவர் பார்த்ததான தரிசனம் என்ன? அவர் பார்க்கும் பொழுது இதோ இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்துல உட்கார்ந்து இருக்கிறார். ஹalleluya. அந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு. அவனுடைய பார்வை பார்த்தீங்களா? அவன் பரலோகத்துக்கு ஏறெடுத்தபடினால, பரலோகத்தை நோக்கி பார்த்தபடினால அவனுடைய ரத்தம் ஒழுக ஒழுக அவன் கல்களினால் அடிக்கப்பட்டிருக்கிற அந்த சூழ்நிலையில கூட அவன் பரலோகத்தை நோக்கி பார்க்கிறான். அப்பொழுது பார்க்கும் பொழுதுதான் அவன் தேவனுடைய மகிமையை பார்க்கிறான். ஹalleluya. நம்முடைய கண்கள், நம்முடைய விஷன் எந்த பக்கம் இருக்கு? லோத்தூர் போல இருக்கிறதா, அல்லது இன்னுமாக ஆகானை போல இருக்கிறதா, இல்ல ஏவாளை போல இருக்கிறதா? எப்படி இருக்கு நம்முடைய நோக்கம்? நம்முடைய பார்வை எப்படிப்பட்டதா இருக்கு? நம்முடைய பார்வை பரலோகத்துக்கு நேரா. இந்த பிரச்சனை நாட்களிலே, இந்த இக்கட்டான சூழ்நிலை நாட்களிலே நீ பரலோகத்தை நோக்கி பார். ஹalleluya. சங்கீதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அவர்கள் அவரை நோக்கி பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஓ ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே நீ பரலோகத்தை நோக்கி பார்ப்பாய் என்று சொன்னால், பரலோகத்தில் பிதா வலது பார்சத்திலே வீற்றிருக்கிற இயேசுவை நோக்கி பார்ப்பாய் என்று சொன்னால் உன் வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம் பிரகாசம் உண்டாகும். உன் முகத்திலே ஒரு பிரகாசம், உன் குடும்பத்திலே ஒரு பிரகாசம், உன் பண விஷயத்திலே ஒரு பிரகாசம், உன் செல்வாக்கிலே ஒரு பிரகாசம் உண்டாகும். கர்த்தருடைய பிள்ளையே, நீ அவரை நோக்கி பார், பரலோகத்தை நோக்கி பார். சங்கீதத்திலே தாவீது சொல்றாரு,
சங்கீதம் 121 அதிகாரம் 1 எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரா என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஒத்தாசை வருகிறதான ஒரு பர்வதம். உனக்கு உதவி வேண்டுமா? உனக்கு இன்ஸ்பிரேஷன் வேண்டுமா? if you want to be glorified, you have to look into heavenward. From there only help cometh. Hallelujah. தாவீது அழகா சொல்றான், அங்கிருந்து தான் எனக்கு உதவி வருகிறது. இன்னுமாக ஸ்தோத்திரம். சங்கீதம் 123 அதிகாரம் 1 வாசிக்கிறோம், பரலோகத்தில் வாசமா இருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். பரலோகத்தில் வாசமா இருக்கிறவரே, உம்மிடத்தில் என் கண்களை ஏறெடுக்கிறேன். அங்க தாவீதுக்கு நல்லா தெரியும், நான் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா, ராஜாவா இருந்தாலும் எனக்கு ஒத்தாசை அங்கிருந்து தான் வர வேண்டும். எனக்கு உதவி அங்கிருந்து தான் வர வேண்டும். இன்னுமாக தானியேல் 4 அதிகாரம் 34 வாசிக்கிறோம், நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அதாவது பெல்ஷாசாரை குறித்து வாசிக்கிறோம், அவன் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்த பொழுதுதான் அவன் புத்தி அவனுக்கு திரும்பி வந்தது. இன்னைக்கு நம்ம எல்லாம் புத்தி கட்ட பிள்ளைகளாக, அதாவது ஞானம் இல்லாத பிள்ளைகளா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்ப நம்ம பரலோகத்தை நோக்கி பார்ப்போமோ, எப்ப நம்ம வானத்தை நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் நமக்கு புத்தி திரும்பி வரும், நமக்கு ஞானம் வரும், நமக்கு அறிவு வரும். நாம் இன்னும் அதிகமாக கர்த்தருக்குள்ளே வேறுண்டு நிற்க கர்த்தர் கிருபை கொடுப்பார். இன்னும் யோவான் 14 அதிகாரம் 41 வாசிக்கிறோம், இயேசு லாசருவை, அதாவது கல்லறையிடத்துல போய் இயேசுவானவர், பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உமக்கு நன்றி என்று சொல்லுகிறார். அதாவது அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து அவர் மகிமைப்படும்படியாக, பிதாவானவர் இயேசுவானவர் மகிமைப்படுத்தும்படியாக அவர் விருப்பத்தோடு கூட இருக்கிறார். ஆனால் இயேசு நான் தேவனுடைய குமாரனுக்கு எல்லா அதிகாரம் இருக்குன்னு சொல்லி நினைக்காதபடிக்கு, இயேசுவும் பரிபூர்ணமா அந்த உலகத்துல இருக்கும் பொழுது பரிபூர்ணமான ஒரு மனுஷனா இருந்தபடினாலே அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து செபிக்க ஆரம்பிக்கிறார். வானத்தை அண்ணாந்து பார்த்து, ஏனென்று அவருக்கு நல்லா தெரியும், even though I am a son of God, நான் ஒரு தேவ குமாரனா இருந்தாலும் எனக்கு உதவி என் பிதாவின் இடத்தில் வர வேண்டும். எனக்கு உதவி என் பிதாவின் இடத்தில் வர வேண்டும். எனக்கு ஒரு மகிமை உண்டாக வேண்டும், ஆனால் அது பிதாவின் இடத்திலிருந்து வர வேண்டும் என்று சொல்லி இயேசுவானவர் நன்றாய் அறிந்திருந்தபடினால் அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து அவர் சொல்லுகிறார், நீர் எப்பொழுது எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன் என்றார். உடனே லாசருவை அவர் சொல்லி ஜெபித்த பிறகு அந்த கல்லை புரட்டி போட்டுங்கள், லாசருவே வெளியே வா என்று சொல்லுகிறார். லாசரு உயிர் தெழுந்தவனாய் வெளியே வருகிறான். ஹல்லேலூயா. கட்டுகள் அவிழ்க்கப்பட்டவனாய் வெளியே வருகிறான். இப்பொழுது கர்த்தருடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்படுகிறது. இயேசுவானவர் மகிமைப்பட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ வாழ்க்கையில மகிமைப்பட வேண்டுமா? If you want to be glorified, hallelujah, you have to look towards heaven. Hallelujah. நீ பரலோகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். இன்னுமாக ஸ்தோத்திரம், யோவான் 17 அதிகாரம் 1 கூட இயேசு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சோ நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பார்வை, விஷன் ஆர் தி சைட் எப்படி இருக்கு? முதலாவது நம்ம பார்த்தோம், looking backward or its progress, looking at difficulties, only depressions. Hallelujah. We get depressed, we are depressed. Looking Christward saves us. Looking to God or looking to heaven, it gives the help or the inspiration, and also it glorifies us. So இந்த வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்முடைய கண்களை வானத்துக்கு நேராக, பிரச்சனைகளை பார்க்க வேண்டாம், சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம், பின்னிட்டு பார்க்க வேண்டாம். இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் பின்னிட்டு பார்க்கிறபடினாலே, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது வனாந்திரத்துல சொல்றாங்க, நாங்க வனாந்திரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்கிற விதத்தை பாருங்க. 8 வாசிக்கிறேன், என்ன சொல்றாங்க? நாங்க வெள்ளரிக்காயும் கொமட்டியும் நாங்க சாப்பிட்டு இருந்தோமே, கொமட்டி காயெல்லாம் நாங்க சாப்பிட்டு இருந்தோம், இங்க எங்களுக்கு உணவில்லை, இங்க எங்களுக்கு தண்ணீர் இல்லைன்னு சொல்லி பின்னிட்டு பார்க்கிறார்கள். பின்னிட்டு பார்க்க வேண்டாம். இன்னைக்கு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை கொடுத்து கொண்டிருக்கிறார். வானத்தின் அப்பம், வானத்திலிருந்து பொழியப்படுகிற மன்னாவை கர்த்தர் கொடுக்கிறார். ஆனா அதை புரிந்து கொள்ளாம பின்னிட்டு பார்த்து, நாங்கள் அங்க நல்லா இருந்தோமே, நாங்க அங்க நல்லா சாப்பிட்டு இருந்தோமே, அங்க சாப்பாடே இல்ல, எகிப்தியர் அவங்களை கஷ்டப்படுத்தினார்கள், அதெல்லாம் மறந்துட்டாங்க. பின்னிட்டு போய் பார்த்து நாங்க அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் சொல்லி பெருமை பாராட்ட
காட்டுகிறாங்க. அது வேண்டாம் கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு அது வேண்டாம். நீ பின்னிட்டு பார்க்காத. அதெல்லாம் அழிவுக்கு நேரான காரியங்கள். ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் இவர்கள் வனாந்தரத்தில் இருக்கிற நாட்களில் அவர்கள் அங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவர்கள் மடிந்து போயிருப்பார்கள். ஏன்னா எகிப்தியர் அவர்களை அவ்வளவோ உபத்திரப்படுத்தினாங்க, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா கர்த்தர் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், நீங்கள் ஆலோட்டிகளின் நிமித்தம் படுகிற உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன், நீ உங்களுக்கு கண்ணீரை நான் அறிந்தேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுது. எவ்வளவு அருமையான வார்த்தைன்னு பாருங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளை பார்த்து பின்னிட்டு பார்த்து பார்த்து நாம் சோர்ந்து போயிருக்கிறோமா? வேலை இல்லை, வேலை இருந்தப்போ நான் எவ்வளோ நல்லா இருந்த பார்க்காத. இன்னைக்கு வேலை இல்லைன்னாலும் உன்னை கர்த்தர் அற்புதமா நடத்திட்டு வராரு, உன்னை அதிசயமா நடத்திட்டு வராரு. நேற்று தினத்துல மைசூரி சபை மூலமாக நாங்கள் ஜூம் மூலமாக விசுவாசிகளை சந்தித்தோம். விசுவாசிகள் எல்லாரும் சொன்னாங்க, நாங்கள் அருமையாய் கர்த்தரை நடத்தி வருகிறார், அருமையாய் கர்த்தரை போஷித்து வருகிறார், எங்களை அற்புதமாய் நடத்தி வருகிறார் என்று சொல்லும் பொழுது உண்மையிலே எங்கள் கண்கள் கண்ணீரால் நிறைந்தது. எங்களுக்கு உதவி செய்ய முடியல, ஆனா கர்த்தர் அவர்களை போஷித்து வருகிறார், கர்த்தர் அவர்களை நடத்தி வருகிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் பின்னிட்டு பார்க்க வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில நீங்க முன்னேறி போங்க, உங்கள் வாழ்க்கையில முன்னால போங்க. பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை எல்லாம் மறந்து முன்னானவைகளை இயேசு எனக்கு வைத்திருக்கிற இலக்கை நோக்கி நான் தொடர்கிறேன் என்று சொல்லுகிறார். உனக்காக ஒரு இலக்கை கத்த வைத்திருக்கிறார், உனக்காக ஒரு ஆசீர்வாதத்தை கத்த வைத்திருக்கிறார், உனக்காக ஒரு பெரிய மகிமையை கத்த வைத்திருக்கிறார். யோவான் அதாவது சேவன் பரலோகத்தை நோக்கி பார்க்கும் போது தேவனுடைய மகிமையை பார்த்தார். இன்னைக்கு தேவனுடைய மகிமையை பார்க்க முடியாதா? கர்த்தர் உன்னை நடத்தி கொண்டு இருக்கிறார். நீ பின்னிட்டு பார்க்க வேண்டாம், பின்னாலே நீ பார்க்க வேண்டாம். அது உன்னை அங்கே ஸ்டாப் பண்ணிடும், உன் வாழ்க்கை அதோட நின்றுவிடும், உன்னை முன்னேற்றமே வராது. உனக்கு நீ எப்போ நீ முன்னால பார்த்து முன்பாக கடந்து செல்கிறாயோ, உனக்கு முன்னால அடிச்சு விடுகளை இயேசுவானவர் வைத்து போயிருக்கிறார். அந்த அடிச்சு விடுகளை பின்பற்றி நீ பரலோகத்துக்கு நேராய் கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் உன்னை இன்னும் ஆசீர்வதிப்பார், உன் வாழ்க்கையில முன்னேற்றம் வரும். இன்றைக்கு நீங்க பார்க்கும் பொழுது பிரச்சனை, அதாவது உன் வாழ்க்கையில முன்னேற்றமே இல்ல, ஸ்டாப் பண்ண ஒரு நிலைமை இருக்கா? போது நீ பின்னிட்டு பார்க்காத, முன்னால பார். உனக்காக கர்த்தர் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்மை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ஆயத்த பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை என்று சொல்லி 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஆமா, கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் உன் கண்ணும் பார்க்கல, உன் காதும் கேட்கல. அப்படிப்பட்டதான ஒரு விலையேற பெற்ற ஆசீர்வாதங்களை கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறார். நீ அவரை நோக்கி பார், அவரை நோக்கி பார், முன்பாக கடந்து செல். பின்னிட்டு பார்க்காத, என்னைக்குமே நீ பின்னிட்டு பார்க்காத, விட்டு வந்த காரியங்களை பார்க்காத. அதாவது ஸ்தோத்திரம், என் குடும்பம், என் வீடு, இதெல்லாம் விட்டு வந்த லோத்தின் மனைவி இன்னைக்கு பின்னிட்டு பார்த்தாங்க. நீ பார்க்காத கர்த்தருடைய பிள்ளையே, முன்னால பார். உனக்காக ஒரு மகிமை காத்திருக்கிறது, உனக்காக ஒரு ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. இந்த உபவாச நாளிலே அதிகமா ஜெபிக்கிற வாளிலின் வசனங்களை கேட்டு நீங்க அதிகமா ஜெபிங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். உனக்காக ஒரு புதிய விஷயம் வைத்திருக்கிறார், உனக்காக ஒரு ஆவிக்குரிய தரிசனத்தை கட்ட வைத்திருக்கிறார். அதை நோக்கி முன்பாக கடந்து செல். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல வேளைக்கு நன்றி ராஜா. அப்பா, எத்தனை நேரத்துல சுவாமி பிரச்சனையை பார்த்து நாங்கள் பயந்து போடுகிறோம் ஆண்டவரே. பின்னிட்டு பார்த்து கீழ்ப்படியாமைனாலே நாங்கள் பின்னிட்டு பார்த்து அநேக ஆசீர்வாதங்களை எங்கள் வாழ்க்கையில முன்னேற முடியாதபடி அநேக தடைகள் வந்து விடுகிறது ஐயா. ஆமா ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. இன்னுமாக கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. கிறிஸ்துவை நோக்கி பார்க்க முடியாம, பரலோகத்தை நோக்கி பார்க்க முடியாமோ, எப்ப எங்கள் கண்களை பரலோகத்துக்கு நேரா ஏறெடுக்கிறோமோ இந்த மகிமையை நாங்கள் பார்க்க முடியும் ஆண்டவரே. ஓ, ஆவிக்குரிய ஒரு தரிசனத்தை நாங்கள் பார்க்க முடியும் ஐயா. அப்படிப்பட்டதான ஒரு தரிசனத்தையும் அப்படிப்பட்டதான ஒரு நோக்கத்தையும் எண்ணத்தையும் எங்கள் ஒவ்வொருக்கனை உண்டு பண்ண சுவாமி. இந்த பேண்டமிக் டேஸ்ல ராஜா, நாங்கள் எந்த காரியத்தை குறித்து ஆண்டவரே வாழ்க்கையில வீசுகிறதான அலைகளை கர்த்தாவே, கடல் கொந்தளிக்கிற காரியங்களை நாங்கள் பார்த்து நாங்கள் பயந்து விடாதபடிக்கு ராஜா, என் நேரத்துல கர்த்தாவே தேவையில்லாத பயம் எங்கள் வாழ்க்கையில வந்து விடாதபடி ஒவ்வொருடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளும், ஒவ்வொருவரை நீ வழி நடத்தும். கர்த்தருடைய வசனங்கள் உள்ளங்களை தேற்றிட்டும், கர்த்தருடைய வசனங்கள் பிள்ளைகளுடைய உள்ளங்களை ஆறுதல் படுத்தட்டும். எங்கள் ஒவ்வொருக்குள்ள நீ பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறீரே, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறாரே ஆண்டவரே, ஸ்தோத்திரம். தேவ ஆவியானவர் தங்குகிற ஆலயமா இருக்கிறீர்கள் என்று சொல்லி வாசிக்கிறோமே. ஆமா ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரோடு கூட இருந்து நீருடைய பிள்ளைகளை வசனத்தின் மூலமா தேற்றி அவர் பிள்ளைகளை நீ ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தும் ஆண்டவரே. பின்னிட்டு ஒரு காலம் பார்க்காதபடிக்கு என்னால நாங்கள் கர்த்தாவே முன்ன வைத்த காலை நாங்கள் பின் வைக்காதபடிக்கு
கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் ஒரு குதூகலம் உண்டாகட்டும், ஒரு மன மகிழ்ச்சி உண்டாகட்டும், ஒரு உயிர் பேச்சு உண்டாகட்டும், ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதிப்பீராக. வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். வியாதியிலும், பிரச்சனையிலும், துக்கத்திலும், கண்ணீரிலும் தவித்துக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளை கட்ட தொடுவீராக. ஒவ்வொருவரும் நீ விடுதலாக்கும் ஆண்டவரே, ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. எல்லா வேலைகளை இழந்து தவிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் கட்ட ஏற்ற வழியில வானத்தின் பலங்களை திறந்து இடங்கொள்ளாமல் போகப்பட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. எலியாவை போஷித்த தேவன் இந்த பிள்ளைகளை போஷித்தரிலும் ஆண்டவரே ராஜா. காட்சியை காண மாட்டீர்கள், மழையை காண மாட்டீர்கள், ஆனாலும் இந்த பள்ளங்கள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொல்லி நாங்கள் வாசித்தபடியே ஆமாண்டவரே, எந்த விதமான முகாந்திரம் இல்லாமல் இருந்தாலும் இந்த பிள்ளைகளின் வீடுகளில் மாப்பி செய்கிற தொட்டியும் எண்ணெய் கலசமும் ஆசீர்வாதமா நிரம்பி இருக்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பீராக. எந்த விதத்துல சோர்ந்து போதபடி காத்துக்கொள்ளும். தாழ்த்தி அன்பின் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென்.